வாவ், நீ கிட்டார் கூட வாசிப்பியா? பாருடா, நான் ஒன் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். சரி, அது நான் கேள்விப்பட்டேன். சானியாவை காப்பாத்தினியாமே. நான் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும். எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு தெரியுமா? சானியாவை பார்க்க தான் நீ இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கியா? பின்ன எதுக்காகவா? நீ ஒரு ஜீனியஸ், அது மட்டும் இல்லாம அழகா இருக்கன்ற காரணத்துக்காக ரொம்ப அழட்டிக்காத. நீ எப்ப மிருகமா மாறுவன்னு தெரியாது. நான் அவ கூட இருந்து காப்பாத்த போறேன். சரி, நீயும் எங்க வீட்டுல வந்து தங்கிக்க வேண்டியது தானே? அங்க ரூம் காலியா இருக்கா? ஐயோ, கடைசியா உன்னை வான் பண்றேன். என்கிட்ட இப்படி விளையாடுற வேலை வச்சுக்காத. என்ன, என் பார்வை எப்பவுமே உன் மேலதான் இருக்கும். அதனால நீ ஜாக்கிரதையா இரு. என்ன புரிஞ்சுதா? சானியாவை உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? நீ இப்படி டைரக்டா என்கிட்ட கேள்வி கேட்டினா நான் எப்படி அதுக்கு பதில் சொல்றது? என்ன நடந்தாலும் நான் அவளை கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் என்னோட லட்சியமே. சரி, நீதான் அவளுக்கு பொருத்தமான ஜோடி. அப்படியா? நீ நிஜமா தான் சொல்றியா? எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு ஜோ. அவ்வளவு சர்ப்ரைசிங்கா இருக்கா? ஆமா, இது என்ன கேள்வி? பரவாயில்லப்பா, நீ சரியா தான் கணிச்சு சொல்ற. ஆனா நீதான் அவளுக்கு பொருத்தமே இல்ல. சானியாக்கு உன்னை பிடிச்சிருக்கலாம், ஆனா அதெல்லாம் வெறும் அட்ராக்ஷன் தான். நிச்சயமா இதெல்லாம் நினைக்காது. சரி ஜோ, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? சொல்லு. முடியாது. ஏன்? சரி சரி, வேணா நான் விடு. நீ ஃப்ரெண்டா இருக்கிறது எனக்கும் பிடிக்காது. எனக்கு சானியா மட்டும் தான் பிடிக்கும். ஏய், ஒரு பாட்டு பாட. அட பாடு. லிஸ்ட்ல என் பேரு என்ன ஆக போதோ? இந்த எக்ஸாம்லயும் நம்ம கம்மி மார்க்ஸ் தான். ஆமா, நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஆனா அங்கெல்லாம் நம்மளுக்கு சீட் கிடைக்கணுமே. கண்டிப்பா கிடைக்கும். நமக்கு இன்னும் 2 months டைம் இருக்குல்ல. ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஒரே வாரத்துல டாப் 50ங்கற பொசிஷனுக்கு வந்ததுனால திமிரா பேசுறியா? அதனால சொல்லல. இந்த வயசுல எப்பவுமே ஜாலியா விளையாடணும். பாவம் படிப்ப உங்க தலையில கட்டிட்டாங்க. ஆமா ஆண்டி, நாங்க ரொம்ப பாவம் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க்யூ ஆண்டி. பசங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அவன் கிட்ட கேளுங்க. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்ல. புரியுதா? புரியுது. லாக் பண்ணிக்கோ பண்ணிக்கோ ஆண்டி. ஏய், நீங்க இத பாத்தீங்களா? அவங்களோட ஃபேஸ் என்னோட ஃபர்ஸ்ட் அளவு தான் இருக்கு. சானியா, நீ தான் உன் பெட்டை ரெடி பண்ணியா? இல்ல, ஆண்டி தான் ரெடி பண்ணாங்க. ஓ, எந்த மாதிரி ஆண்டி? ஃப்ரெண்டோட அம்மாவை பின்ன எப்படி கூப்பிடுவாங்களா? ஏய், இங்க பாரு. என்னது அது? ஜோ கூட படிக்க வேண்டிய போர்ஷன். நம்சன் டவர் இஸ் அட் பிளேஸ் வித் மெனி பீப்பிள். ரெண்டு பேரும் கைய பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போகணும். அவங்க கிட்ட ஹோல் டே பேசிக்கணுமா, அப்புறம் மேரேஜ் அவனுக்கு பண்ண இல்லையா? கொடுங்க, கொடுங்க. இந்த புக் ஃபுல்லா ஜோ பத்தியே எழுதிருக்கால. ஏய், கொடுப்பா. சானியா, ஏன் இப்படி கூச்சல் போடுற? ஹேய், முதல் நாள் நான் ஜோவை பார்த்தப்பலாம் ரொம்ப வீக்கானவன் நினைச்சேன். ஆனா நம்ம ட்ரிப் போனதுக்கு அப்புறம் தான் அவ எவ்வளவு ஸ்ட்ராங்கானவன் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, ஆமா. நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவான் போல இருக்கு. மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏய், வெக்கத்தை பாரு. உனக்கு பிடிக்கல? படிக்கிற வேலையை பாரு. First question. 1 quarter multiply by 1/8 minus. Answer. என்னவா இருக்கும்? செகண்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம்.
இது வந்து என்ன ம். சீக்கிரம் போ போ போன்னு சொல்றேன்ல போ 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 சீக்கிரம் போ எவ்வளவு நேரம் இப்படி நின்னுட்டு இருக்க போற போ புரியுதா டேய் ஜுனு அத அங்க செட் பண்ண கூடாது. ரைட்ல. இங்கயா ம். எக்ஸ்கியூஸ் மீ நீ இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கியா இல்ல. அப்படியா ஓகே ஹாய் இங்க என்ன வேலை உனக்கு? அது வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன் தேடிட்டு இருந்தோம். ஆன்சர்ஸ் இருக்கு ஆனா ஸ்டெப்ஸ் இல்ல. கிளம்புறியா? அட என்ன 1 மினிட் தான் ஆக போகுது. இல்ல 30 செகண்ட்ஸ் போதும். அந்த 30 செகண்ட்ஸையும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன் அப்படி சொல்ற? 30 செகண்ட்ஸ்ல தான் எங்க ஃபியூச்சரே இருக்கு. ஏதோ கெஞ்சி கேக்குற அதனால பண்றேன். இதுதான் இந்த கொஸ்டின்ல உனக்கு அப்படி என்ன புரியல? ஆ இந்த சால்வ் பண்ணிட்டேன். ஓகே தேங்க் யூ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது இப்படி போதா? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? எனக்கே புரியுதுன்னா பாத்துக்கோ. அப்புறம் நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். போலாமே. எக்ஸ்கியூஸ் மீ இது ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான். தூங்க போறியா? ப்ளீஸ் இந்த கொஸ்டினையும் ஐ எம் வெரி சாரி. ஏய் 15 மினிட்ஸ் கழிச்சு வா. இப்ப போப்பா. ஆமா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பயமா இருக்கு. பயப்படாம போ. கண்டிப்பா போக மாட்டேன். புரியா இல்லையா? வேற ஏதாவது இருக்கா? இன்னொரு தடவை என் ரூமுக்குள்ள வர வேலை வச்சுக்காத. போதும்டா விடுறா. நல்லா இருக்க ஹேர் ஸ்டைலையும் கெடுத்து விடுற. நீயாவது சொல்லேண்டி. போதும்டா. ஓ இப்படிதான் சால்வ் பண்ணணுமா?
நான் கண்டிப்பா யுனிவர்சிட்டி போயிடுவேங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. இப்படி தினமும் அவங்க கிட்ட டியூஷன் போனா நல்லா இருக்கும்ல? சரியா சொன்ன. நாங்க இந்த வீக்கெண்டும் உங்க வீட்டுக்கு வரலாமா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏய், அவன் தான் பாத்தீங்கல்ல, திரும்ப வர எப்படி தைரியம் வருது? அதுவும் சரிதான். ஏய், என்னது இது? நிஜமாவா? ஹேய், இங்க என்ன நடக்குதா? எதுக்காக அவ கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? சானியா, क्वेश्चंस யார் சால்வ் பண்ணி கொடுத்தா? ஜோ தானே சால்வ் பண்ணி கொடுத்தான். அதான் ஒரே வீட்ல இருக்கீங்களே. இல்ல, அப்படிலாம் இல்ல. ஏய், அது கொடுங்க. ஆமா, இந்த ப்ராப்ளம் எல்லாம் அவன் தான் சால்வ் பண்ணி கொடுத்தான். ஏன் சொல்ற? உங்களுக்கு ஏதாவது பொறாமையா இருக்கா? நீ நிஜமாவே ஜோ கூட சேர்ந்து படிக்கிறியா? என்ன ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி வளர்றீங்க? சானியா, நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டுமா? நானும் வரேன். ஏய், ஏன் இப்படி கெஞ்சறீங்க? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஜிம்மி, என்ன உன்னால முடிஞ்சா நாங்க யுனிவர்சிட்டி போகிறதுக்கு ஹெல்ப் பண்றியா? என்னது முடிஞ்சாவா? என்ன பார்த்து எப்படி நீ இந்த கேள்வி கேப்ப? உன்னை இன்னைக்கு என்ன பண்ற பாரு. உன்னை விட மாட்டேன். என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன பத்தி சொல்லுங்கடா, சொல்லுங்க. டேய் டேய், எங்கடா எங்கடா அப்படி நழுவுற? டேய் இருடா, நீ எங்கடா போற? டேய் ஏய் ஏய், என்னடா நீயுமா? டேய் சொன்னா கேளு. அட நீ கூட வா. போங்கடா போங்க, திரும்பி வந்துதான் ஆகணும். ஹேய் 5 4 3 கூல் கூல். ஓ அப்படியா? ஓ, இங்க என்ன இத்தனை ஷூஸ் இருக்கு? யார் வந்திருப்பாங்க? ஏய் ஜோடா. ஹலோ டீச்சர். அம்மா, இவங்க யார் உள்ள? அவங்க எல்லாரும் உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. ப்ளீஸ் ஜோ, நாங்க எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண. Help பண்ணு, please. Please, ப்ளீஸ் daddy. சொல்லி கொடு. ப்ளீஸ் ஜோ, ப்ளீஸ் சோனியா, ஜோ, ப்ளீஸ் சொல்லி கொடு ஜோ. சாரி, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். எங்க ஓட பாக்குற? நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? உங்க அம்மா சந்தோஷப்படுறது உனக்கு பிடிக்காதா? இதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? ஏய் சானியா, முன்னாடி வா. பூச்சி. Just once. நீ திருந்தவே மாட்டியா? ஒரே ஒரு தடவை போது நாங்க எல்லாரும் பாஸ் ஆயிடுவோம். வாழ்க்கை பூரா இந்த உதவியை மறக்க மாட்டோம். நாங்களும் மறக்க மாட்டோம். ப்ளீஸ் ஜோ, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. ப்ளீஸ் ஒரு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். வாட்டரோட சர்ஃபேஸ்ல 2 kg ஆப்ஜெக்ட் இருக்கு. அதுல 10 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆட் பண்ணோம்னா 4 நியூட்டன் ஆஃப் ஃபிரிக்ஷன் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு ஆக்சலரேஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்கள யாருக்காவது தெரியுமா? சரி, நானே சொல்றேன். F = ma ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணுங்க. F = ma. F னா என்ன சொல்லுங்க? ஃபோர்ஸ். M னா மாஸ். A னா ஆக்சலரேஷன். இப்போ நமக்கு வேண்டியது A. A = force and mass. 10 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் 4 நியூட்டன் ஆஃப் ஃபிரிக்ஷன். இப்போ டோட்டல் நெட் ஃபோர்ஸ் என்ன கிடைக்கும்னா விடுங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் கழுவிட்டேம்மா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களா? டின்னர் சாப்பிட்டு போக சொல்லிருக்கலாமே. பரவாயில்ல ஆண்டி, நீங்க அத்தனை பேருக்கும் லஞ்ச் வேற பண்ணி கொடுத்தீங்கல்ல. உங்களுக்கு எல்லாம் படிப்பு தேவையா? ஏய் ஜூனோ, ரொம்ப வாய் பேசுற. உன் வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். டின்னருக்கு என்னமா சமைக்கலாம்? ஸ்வீட் அண்ட் சோர் மீட். வேண்டாம்.
ஜோக்கு ஸ்வீட் அண்ட் சோர் மீட்னா பிடிக்காதுல்ல. ஸ்கூல் கேண்டீன்ல கூட அதை சாப்பிட மாட்டான். ஆனா எனக்கு பிடிக்குமே. சரியா சொன்ன. அவனுக்கு அது சுத்தமா பிடிக்காது. ஆனா எனக்கு பிடிக்கும்னு சொல்றேன்லம்மா. டயர்டா இருக்கா? பின்ன இருக்காதா? ஏய், தண்ணி குடிக்கிறியா? இது கூட சில்டா இருக்கு. வேணாம். இது போக வர்றியா? ஹெல்ப் பண்ண கூட விட மாட்டேங்கிறான். ஏய், ஹலோ. ஆமா, என்ன விஷயம்? ஐயோ, நிஜமாவா? இப்ப நான் என்ன பண்றது? சரி சரி, நான் உடனே அங்க போறேன். சீக்கிரமா போயிடுறேன். ஓ, என்ன பண்றது? ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. திடீர்னு எப்படி நடந்துச்சு? சீக்கிரம் போயாகணுமே, இல்லைன்னா பிரச்சனை ஆயிடுமே. உங்க அப்பாவும் அங்கதான் வர போறாரு. என்ன நைட்டு டின்னரை நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. அண்ணன் வரலையா? எக்ஸாம் வருது இல்ல, அவன் படிக்கணும். எங்க வெளில போகாதீங்க, வீட்ல இருக்கணும். சீக்கிரம் வாடா. ஏறு. சாரிம்மா. பரவாயில்ல ஆண்டி. டேக் கேர். எங்க போற? வெளியில போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். நான் படித்தன. நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக. நீயா? ஆமா, நான் பெரிய ஷெஃபோட பொண்ணுன்னு தெரியாதா? எப்ப பார்த்தாலும் என்ன முட்டாளாவே பார்க்க வேண்டியது. நான் யாருன்னு நிரூபிச்சு காட்டுறேன். ஹவாயியன் லோகோமோகோ, ஹவாயியன் லோகோமோகோ. மீட் பேட்டிய ஹாட் பேன்ல முதல்ல வைக்கணும். அதுக்கப்புறம் மீட் சாஸ ஆட் பண்ணணும். பாதி ஃப்ரை ஆன முட்டைய அது மேல வைங்க. அப்படி வச்சா டிஷ் ரெடி. இது நல்லா இருக்கே. இப்ப பாரு ஜோ, நான் உனக்கு பெரிய ஷாக் கொடுக்க போறேன். சாப்பிடுங்க. அம்மா, இதுக்குதான் அவ்வளவு அவசரப்பட்டீங்களா? அம்மா ரொம்ப நல்லா நடிக்கிறேன்ல. பாவம் சின்ன பசங்க என் நடிப்பை பார்த்து ஏமாந்துட்டாங்க. என்ன ஏது நடந்துச்சோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆனா ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஓ அப்படியா? டேய், தானியா ரொம்ப நல்ல பொண்ணுடா. நீங்க சரியா சொன்னீங்க. சானியா கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு. ஆனா அவ படிப்புலதான் மக்காச்சே. என்ன நீ 4 பேருக்கு முன்னாடி இப்படி உண்மையை போட்டு உடைக்கலாமா? அந்த போட்டோவை இந்த ஷாப் ஓபன் பண்ணும்போது எடுத்துக்கிட்டது ஞாபகத்தமா இங்க மாட்டிருக்கேன். அப்ப சானியா 4 வயசு குழந்தையா இருந்தா. அந்த சமயத்துலதான் சானியாவோட அம்மா எங்களை விட்டு போயிட்டா. நீங்க எதுக்காக 2வது கல்யாணம் பண்ணிக்கல? உங்கள மாதிரி அழகான ஒருத்தவங்க என் கண்ணுல பட்டிருந்தா கண்டிப்பா யோசிச்சிருப்பேன். ஆனா ஒரு விஷயம்டா, தானியா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ தனியா இருக்கணும்ல. என்னடா நீ? அதையெல்லாம் இப்ப போய்
ஞாபகப்படுத்திக்கிட்டு. ஆ, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நீங்க எங்க கூடவே இருக்க கூடாது? என்ன? ரொம்ப நல்ல யோசனை தான். அவங்க 2 பேரை மட்டும் ஏன் தனியா வீட்டுல விட்டுட்டு வந்தீங்க? அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. நான் வேணும்னே அவங்க 2 பேரும் தனியா வீட்ல விட்டுட்டு வந்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தனியா இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். அப்படியே சானியா டின்னர் ரெடி பண்ணியா இல்லையா? என்னாச்சு? சமையல் பண்றியா இல்ல வீட்டை கொளுத்துறியா? ஐம் சாரி, லைட்டா தேஞ்சிருச்சு, அவ்வளவுதான். பார்த்தாலே பயமா இருக்கு. இதுக்கு என்ன பேர்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹவாயன் லொக்கோமொக்கோ. ஹவாயின். அப்புறம் லொக்கோமொக்கோ. இது உனக்கு லைட்டா தெரிஞ்சிருக்கா? இது ரைஸ் இல்ல ரைஸ் கேக் மாதிரி இருக்கு. ஏன் உனக்கு பிடிக்காதா? சானியா, இந்த கன்றாவியெல்லாம் என்ன சாப்பிட சொல்றியா? எனக்கு மூளை இருக்கு. சமையல் பண்றதுக்கும் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணணும். அப்படியா? அப்படின்னா எங்க அப்பாவுக்கு மூளை இருக்குல்ல? அப்படின்னா ஜிம்மியும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கணும்ல? அவன் சூப்பரா குக் பண்ணுவான் தெரியுமா? போய் தானே சொல்ற? நிஜமாதான். ஃபெஸ்டிவல் அன்னைக்கு அவன் எங்களுக்காக ஸ்பைசி ரைஸ் கேக் பண்ணி கொடுத்தான். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. ஏய், ரைஸ் கேக்லாம் ஒரு டிஷ்ஷா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான டிஷ். நிறைய பேர் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டே தெரியாதவங்களுக்கு அது பிடிக்காது. யாம் டெசர்ட் இருக்குல்ல, வெளில கிறிஸ்பியா இருந்தாலும் உள்ள ஜூசியா இருக்கும். அது பார்க்கிறதுக்கு கொஞ்சம் வழுவழுப்பா இருந்தாலும். சாப்பிட்டு முடிச்சிட்டியா? நான் ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட்டேன். க்ளீன் பண்ணிட்டு வேற வேலை இருந்தா பாரு. ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டா எப்படி வயிறு ரொம்பவும். என்னங்க, நூறு பேங்க் போலாமா? நூறு பேங்கா? இப்ப ரொம்ப தூக்கமா வருதுமா, வாங்க வீட்டுக்கு போலாம். 10 மணி கூட ஆகல, அதுக்குள்ள என்னடா தூக்கம்? ப்ளீஸ்ங்க போலாங்க. நோரியா பேங்கா? அங்க கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். இட்ஸ் ஓகேப்பா. நாளைக்கு ஸ்கூல்ல இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கு, அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும். டோன்ட் வரிப்பா, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. பாத்தியா,
நாங்க எப்பவும் சண்டை போட்டுட்டே இருந்தாலும் அவன் எனக்கு ஹெல்ப் பண்றான். என் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக் எங்க? அது எங்க போச்சு? ரெண்டு பேரும் கைய பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போனோம். அப்புறம் மேரேஜ். அவ பாத்துற கூடாது. அவ பார்த்தா என் கதை கந்தல். இப்ப என்ன பண்றது? அவனுக்கு ஷாக் அடிக்க போதே. அவன் தூங்கிட்டான். அப்படிதான். குட் பாய். எங்க இருக்கு தெரியலையே. நல்லா தூங்குறான் போல இருக்கு. இருக்காது. இவன் ஒரிஜினல் வருஷன் தான் படிக்கிறானா? இவன் ஒரிஜினல் வருஷன் தான் படிக்கிறானா? இங்க உனக்கு என்ன வேலை? நான் இங்க ஒன்னு தேடிட்டு இருந்தேன். நீ சொல்றதை என்ன நம்ப சொல்றியா? இந்த வீட்ல இப்ப நம்ம 2 பேரை தவிர யாருமே இல்ல. நீ தேட வந்தியா? இல்ல அது ஒருவேளை தூங்கி இருப்பாங்களோ? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். என்னாச்சு உனக்கு? இன்னுமா மறைக்கிற? இதுக்காக தானே ரூமுக்கு வந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வேற என்ன? வீட்ல இப்ப நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். ஏன் இப்படி பண்ற? விட்டா இங்கே தூங்கிடுவ போல இருக்க. போய் பெட்ரூம்ல தூங்குப்பா. நம்ம டேட்டிங் கூட பண்ணலையே. டேட்டிங்கா? அந்த ஆசை வேற இருக்க உனக்கு? டேட்டிங்கா? வந்துட்டீங்களா? ஆமா, இங்க என்ன நடந்துச்சு? அவன் ஏன் உம்முன்னு போறா? அப்படியா? ஏன் எனக்கு எப்படி தெரியும்? உயிருக்கு உயிரா விரும்புறனா? நீதான் எனக்கு பெர்ஃபெக்ட் ஜோடி. செகண்ட் பீரியடுக்கு அப்புறம் உன்னை நான் பார்க்கறேன்.
இடியட் வெறுப்பேத்துக்கிட்டே இருக்கான். நீ ஒரு வடிகட்டின முட்டாள். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்காத. டெட்டி இப்படிதான் பண்ணுவாங்களா? என் மனசு என் பேச்சு கேட்க மாட்டேங்குது. ஏய் சானியா எங்க? என்னடி லிஸ்ட்ல பேரே இல்ல. ஃபெயில் ஆயிட்டா? ஆச்சரியமா இல்ல? என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை அவ படிக்கலையோ? இதெல்லாம் ஜோவால தானே? ஸ்பெஷல் ஸ்டடி ரூமுக்கு போயிருந்தும் எந்த பெனிஃபிட்டும் இல்ல. யாரையுமே எனக்கு பிடிக்கல. சரி அதை விடுங்க. நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருந்தோம், கண்டிப்பா நமக்கு எதுலயும் சீட் கிடைக்காது. கவலைப்படாத சானியா, ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, கண்டிப்பா உனக்கு அதுல சீட் கிடைக்கும். நீயே டைரக்ட் அட்மிஷனுக்கு ட்ரை பண்ண கூடாது? டைரக்ட் அட்மிஷன்ஸா? ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஃபேக்கல்டி கோர்ஸ் எடுத்துக்கிட்டேனா நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணலாம். அதுக்கு உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கணும். இது பாரு, நம்ம கிட்ட எதுவும் இல்லைனாலும் பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையான்னு பாப்பாங்க. பொட்டன்ஷியல் ரைட்? கரெக்டா சொன்ன. அந்த மாதிரி இதுல ஏதாவது இருக்கான்னு பாப்போம். உங்க தாத்தா ஏதாவது சாதனை பண்ணிருக்காரா? தாத்தா என்ன சாதிச்சாருன்னு சொல்லணுமா? அப்படியா? சானியா, உங்க தாத்தா ஒரே ஒரு சாதனையை தான் பண்ணிருக்காரு. அது இந்த கடைய ஆரம்பிச்சதுதான். சரி, அவர் பண்ணலன்னா விடு. ஒரு நிமிஷம் இரு. உங்க அப்பா ஏதாவது வித்தியாசமா பண்ணிருக்காரா? வித்தியாசமாவா? நானு நூடுல்ஸ் பண்றத தவிர வித்தியாசமா இது வரைக்கும் எதையுமே பண்ணதில்ல. சானியா, உங்க ஃபேமிலில யாராவது ஒருத்தர் பண்ணிருந்தா கூட போதும். சானியா, அப்பா வீட்டுக்கு போகட்டுமாமா? அதுவும் இல்லையா? ஒருவேளை நீ வேற வேற கலாச்சாரத்துல சேர்ந்த ஃபேமிலியா இருந்தா கூட போதும். வெவ்வேறு கலாச்சார ஃபேமிலியா? ஞாபகப்படுத்தி பாருங்கப்பா. எப்பவாவது அம்மா தாய் லாங்குவேஜ் பேசிருக்காங்களா? ஒரு வாட்டி நல்லா யோசிச்சு பாருங்க. தாய் லாங்குவேஜ்லயா? எனக்கு எப்படி தெரியும்? நமக்கு தேவையானது ஒண்ணு கூட உன்கிட்ட இல்லையே. அப்படி பண்ணாத, எனக்கு வெறுப்பா இருக்கு. பிளட் டோனர்ஸா? இத வேணா வச்சுக்கோங்க. இதே மாதிரி வீட்ல நிறைய இருக்கு. எத்தனை வாட்டி ரத்தம் கொடுத்திருக்கீங்க? மந்த்லி 2 டைம்ஸ். ஸ்பெஷல் அகேஷன்ஸ்ல கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டோம். ஏன் இது முன்னாடியே சொல்லல? ஒரு தடவை பிளட் கொடுத்தாலே 10 மணி நேரம் சமூக சேவை செஞ்ச மாதிரி தெரியுமா? அப்படின்னா 10 டொனேஷன்ஸ்னா 100 ஹார்ஸ்னா கரெக்ட்டா சொன்ன. கண்டுபிடிச்சிட்டேன். சோஷியல் என்டர்பிரைஸ் ஃபேக்கல்டி. இந்த கோர்ஸ் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். பராங் யூனிவர்சிட்டியா? ஆமாப்பா, அந்த யூனிவர்சிட்டிக்கு தான். நீயும் அந்த யூனிவர்சிட்டிக்கு வரல? ஆமா சானியா, அனிமேஷன் ஃபேக்கல்டி என்னையும் ட்ரை பண்ண சொல்லிருக்காரு. அப்படின்னா நீங்க 2 பேரும் மட்டும் யுனிவர்சிட்டி போறீங்களா? அதான் இன்டர்வியூ இருக்கே. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போனாலும் இன்டர்வியூ ரொம்ப டஃப்பா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். என்னால முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அங்க போக சான்ஸ் மட்டும் கிடைச்ச போதும், நான் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன். என்ன என்ன நீ எப்ப பார்த்தாலும் தின்றதுதான் உன் வேலையா? வாய் மூடிட்டு அது என்கிட்ட குடு. ஜோரி,
நீ எங்கேயோ காணாம போயிருப்பேன்னு நினைச்சேன். இல்லனா சானியா பின்னாடி சுத்துவியே. ஏய் நீ தான் அவளை ஒரு நிமிஷம் கூட விடாம நிழல் மாதிரி சுத்திட்டே இருக்க. கொஞ்ச நாள் ஆளை காணாம இருந்தா எங்க போய் தொலைஞ்ச? ஏ, இன்னுமா என்ன பத்தி புரிஞ்சுக்கல? சானியா தான் என்னோட வாழ்க்கையோட வழிகாட்டியாச்சே. நான் எங்க போகணும், எங்க போக கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ண கூடாதுங்கிறது எல்லாத்தையுமே இவ தான் சொல்லுவா. ஆமா, உனக்கு எதுவும் தெரியாது பாரு. ஆமா, உன்னோட பஃபன் கேங் எங்க? யாரையும் ஆளை காணோம். அவங்க ஒரு ஆடிஷனுக்கு போயிருக்காங்க. கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவாங்க. அப்படியா? அவங்க வாழ்க்கை பூரா செலக்ட் ஆகவே மாட்டாங்க. இப்படியே ஆடிஷன்ஸ் போயிட்டு இருக்க வேண்டியதுதான். என் முன்னாடி அவங்க பத்தி கிண்டல் பண்றியா? உன்ன என்ன பண்ணுவ? அங்க இருக்கிறது ஜோ தானே? என்ன கல்ச்சுரல் ட்ரெடிஷன்ஸையும் ஹிஸ்டரி சப்ஜெக்டையும் உனக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருந்தா இங்க அப்ளை பண்றதுல பிரயோஜனம் இல்ல. நீ அமெரிக்காவுக்கு தான் போய் ஆகணும். அவ கூட பேசிட்டு இருக்கிறது யாரு? உன்னால படிக்க முடியும். ஹேய் தள்ளு. ஏய் இரு பாக்குறல. இரு சொன்னா கேளு. ஸ்டூடெண்ட் பேர் எழுதியாச்சு. டேலண்ட் டேலண்டா டேலண்ட் என்ன இருக்குன்னு எழுதுறது?